மண்டபம் முழுக்க சிரிப்புகள். ஆனால் அவள் மட்டும் அமைதியாக நின்றிருந்தாள். ஒரு நாளில் மாறிய வாழ்க்கை. அவள் கணவன் இல்லாத நாள். அந்த நாள் அவளுடைய வாழ்க்கையில் உடைந்தது. ஆனால் அவள் உடையவில்லை. கண்ணீரை துடைக்க நேரமில்லை. ஏனெனில் அவள் மார்பில் 6 மாத குழந்தை அழுது கொண்டிருந்தது. அம்மாவாக இருந்தவள் அந்த நொடியிலிருந்து அப்பாவாகவும் மாறினாள். காலை வேலை, மாலை சமையல், இரவு விளக்கொலியில் தையல். தூக்கம் அது அவளுக்கு ஒரு கனவாகிவிட்டது. பள்ளி கட்டணம் கேட்டபோது கையில் கிடந்த வளையலை விற்றாள். புத்தகம் வாங்க வேண்டும் என்றபோது புதிய சேலை வாங்குவதை நிறுத்தினாள். அம்மா, உனக்கு ஏன் புதிய சேலை இல்லை என்று கேட்ட கேள்விக்கு குழந்தையை பார்த்து சிரித்தாள். எனக்கு தேவையில்லைம்மா. ஆனால் அவள் உள்ளத்தில் 100 ஆசைகள் புதைந்திருந்தன. பள்ளியில் ஃபாதர் டே கொண்டாடும் நாள் மகள் மட்டும் மெதுவாக கேட்டாள், அம்மா, நீயே என் அப்பாவா வர முடியுமா? அந்த இரவு தலையணையில் முகம் புதைத்து அழுதாள். தன் விதிக்காக அல்ல, தன் மகள் கேள்விக்காக. ஆண்டுகள் ஓடியது. மார்பில் தூங்கிய குழந்தை இப்பொழுது மணப்பெண்ணாக தயாரானாள். முகத்தில் குங்குமம், கையில் மெகுந்தி, கண்ணில் கனவுகள். திருமண நாள். அனைவரும் மணப்பெண்ணை பார்த்து ரசித்தனான். ஆனால் அம்மாவின் கைகளில் யாரும் கவனிக்கவில்லை. மல்லிகைப்பூ கட்டும்போது அவள் விரல்கள் நடுங்கியது. அம்மா, எனக்கு பயமாக இருக்குது என்று மகள் அணைத்த போது அவள் கன்னத்தில் முத்தமிட்டு சொன்னாள், பயப்படாதே, நீ என் மகள், உன்னால் முடியும். விடைபெறும் நேரம். கார் நகர்ந்தது. வீடு அமைதியானது. 2 தட்டுகள் இருந்த மேஜையில் ஒரே ஒரு தட்டு மட்டும். 2 தலையணை இருந்த படுக்கையில் ஒரே ஒரு தலையணை. அவள் மெதுவாக மகளின் அறைக்குள் நுழைந்தாள். படுக்கையை சீராக்கினாள். சுவரில் இருந்த குழந்தை புகைப்படத்தை தொட்டாள். அதற்குள் அவள் கட்டுப்படுத்தி வைத்திருந்த அனைத்து கண்ணீரும் அலைபோல் வெளியே வந்தது. அவள் கணவர் புகைப்படத்தை பார்த்து மெதுவாக சொன்னாள், நான் வாக்குறுதியை காப்பாற்றிட்டேன். நம்ம பொண்ணு இப்போ சந்தோஷமாக போகிறா. அந்த இரவு வெறும் வீடு மட்டுமில்லை, ஒரு அம்மாவின் போராட்டம் முடிந்த இரவு அது. உலகம் ஒரு திருமணத்தை பார்த்தது. ஆனால் ஒரு அம்மா தன் உயிரை பாதியாக அனுப்பிய நாள் அது. ஒவ்வொரு மகளுக்கும் திருமணமாகும்போது அந்த பெற்றோரின் மன வலி இருக்கிறதே, இந்த உலகத்தில் அந்த வலிக்கு ஈடு எந்த வலியும் உண்டாக்க முடியாது. பெற்றோர்களை மதிப்போம், குழந்தையை பேணி காப்போம்.